பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமியின் திருக்கல்யாணத்தை கண்டு மனமுருகி வழிபட்டனர். கோவில் நகரமான காஞ்சிபுரம் மாநகரில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரிய ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு பங்குனி உத்திர பெருவிழாவானது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வில் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவானது இன்று அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. 2 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையாருக்கு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் கம்பா நதிக்கரையில் ஏலவார் குழலி அம்பாள் சிவபெருமானை மணல் லிங்கம் பிடித்து வழிபட்டு சுவாமியை கண்ட காட்சியானது நடைபெற்று முடிந்த பிறகு கோவில் உள்பிராகாரத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைக்கப்பட்ட திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையார் மணக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்றது. 2 வருடங்களுக்கு பிறகு நடந்த பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தை காண காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் குவிந்து ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.